கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து இன்ஃபரன்ஸ் எடுத்து அப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக் வச்சு ஒரு கன்க்ளூஷன் மாதிரி இதை வந்து கொண்டு வரணும். அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம்னா கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே வந்து the law says that it is a criminal fact of an American to sell a weapon to a hostile nation. The country known as enemy of an American has a missile, and all of its missiles are sold to the Colonel West, who is American. To the Colonel West is criminal. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா கொலோனியல் வெஸ்ட்ன்றவ கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து ப்ரூவ் பண்ணணும். இதுல இருந்து இன்ஃபரன்ஸ் வந்து என்னென்ன எடுக்கலாம், ஓகேவா? இன்ஃபரன்ஸ் வந்து என்னென்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுல क्वेश्चंस வந்து என்ன சொல்றதுன்னு யாராவது சொல்லிக்கலாம். தமிழ் மீனிங் யாராவது சொல்லிக்கலாம். क्वेश्चंस என்ன சொல்றாங்க? தப்பா இருந்துச்சுன்னா பரவாயில்ல சொல்லுங்க, ட்ரை பண்றதுனால அதுதான் அந்த கொஸ்டின்ல என்ன போடுறதுன்னு சொல்லுங்க. சரிங்களா? சரி, சொல்லிடுறேன். அது என்னன்னா ஹாஸ்டல் நேஷன்னா என்னன்னா என்னன்னு சொல்லுங்க. ஹாஸ்டல் நேஷன் தெரியுமா? எனிமி நாடு. ஓகேவா? இதுல வந்து அந்த லா வந்து என்ன சொல்றது, அமெரிக்கன் லா என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஸ்டல் நேஷனுக்கு வெப்பன் நாங்கள் கொடுத்தோம்னா அவங்க வந்து கிரிமினல். ஓகேவா? அதுதான் வந்து அது சொல்றாங்க. நோங்கிறது பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு எனிமி, யாருக்கு? அமெரிக்கனுக்கு ஒரு எனிமியா இருக்கான். ஆனா அவன் கிட்ட பாத்தீங்கன்னா சம் மிசைல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மிசைல்ஸ் என்ன பண்றாங்கன்னா கொலோனியல் பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து அந்த மிசைல்ஸ் எல்லாம் வந்து சென்ட் பண்றான். ஓகேவா? இப்போ வந்து அந்த மிசைல்ஸ் வாங்குறவங்க வந்து கொலோனியல் பேஸ்டா இருக்கறனால அவன் வந்து கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போறோம். அதுதான் இதுல கேட்டு. ஓகேவா? இது கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் பண்ணிச்சா இந்த இன்ஃபரன்ஸ் என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிசைல்ஸ் ஆர் வெப்பன். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு மிசைல்ஸ் ஆர் வெப்பன்ஸ் எழுத போல மிசைல் வெப்பன்றது பார்த்தீங்கன்னா மிசைல். ஸோ மிசைல் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெப்பன் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதலாம். என்னன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பன் பார்த்தீங்கன்னா அதாவது மிசைல்ன்றது ஒரு வெப்பன். ஸோ அதனால வெப்பன்ஸ் வந்து ஆஃப் எக்ஸ் சொல்லிட்டு நம்ம எழுதலாம். கொலோனியல் வெஸ்ட் அமெரிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. அதாவது கொலோனியல் வெஸ்ட்ங்கிறது அவன் வந்து ஒரு அமெரிக்கனா இருக்கான். ஓகேவா? அதனால அமெரிக்கன் ஆஃப் கொலோனியல் வெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுறோம். நோனோ இஸ் an enemy of அமெரிக்கா. ஓகேவா? நோனோங்கிற கண்ட்ரி வந்து enemy of அமெரிக்கா இருக்கிறதால ஸோ எனிமிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணோம். ஸோ எனிமியை வந்து எடுத்துட்டு அது வந்து நோனோ அமெரிக்கனுக்கு எனிமியா இருக்கிறதுனால ஸோ எனிமியை எடுத்துட்டு நோனோ அமெரிக்கன். ஓகேவா? அமெரிக்கன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். என்ன பண்றோம்னா எனிமி ஹாஸ்டல் நேஷன்ங்கிறது எனிமி தானே. அது வந்து பக்கத்துல நோனோங்கிறது வந்து ஒரு அமெரிக்கனோட எனிமி, அமெரிக்கனோட எனிமி. ஸோ அதனால அமெரிக்கன் ஆஃப் நோனோ அது வந்து ஃபர்ஸ்ட் இதுலேயே நம்ம எடுத்துருக்கோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா முன்னாடி ஸ்லைடில் ஃபர்ஸ்ட் இதில் நம்ம ஒன்று எடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்த இன்ஃபரன்ஸில் எடுத்துருக்கோம். ஓகேவா? எனிமி நோனோ எனிமி ஆஃப் அமெரிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு எடுத்துருக்கோம். எனிமி வந்து அமெரிக்கனோட எனிமி வந்து நோனோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். அதுலேருந்து எடுத்த சான்ஸ் அந்த இது எடுத்து வந்து நாம் இங்கே வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு அடுத்து வந்து ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கணும். ஏன்னா அவன் வந்து கொடுத்தது வந்து ஹாஸ்டல் நேஷனாக இருக்கிறதுனால ஸோ நம்ம வந்து ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக். ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக்ஸ்க்கான இதை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக்ஸ் வச்சு பிரிண்ட் பண்ணி எடுத்ததில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இதை ஒரு ஸ்டான்ஸாகவே அது இருக்கும். இட் இஸ் கிரிமினல் அண்ட் அமெரிக்கன் டு செல் வெப்பன்ஸ் டு ஹாஸ்டல் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இதில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃபரன்ஸில் என்னென்ன நம்ம எடுத்தோமோ அந்த இதை வந்து இதில் வச்சு ரிலேட் பண்ணி ஆன்சர்ஸ் வந்து கொண்டு வரணும். It is a criminal for an American to sell a weapon to hostile nations. அப்படின்னா ஒரு வெப்பனை வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து நாட்டுக்கு வித்தாலே
கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அந்த இதுக்கு வந்து இது வந்துருச்சு, கண்ட்ரோல் பண்ண ஸ்டேஜ் இது வந்துருச்சு. ஸோ அமெரிக்கன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. அமெரிக்கன் எக்ஸ் வேரியபிள் எடுத்துட்டு வெப்பன்ஸை வந்து ஒய் வேரியபிள்ஸில் எடுத்துட்டு மாஸ்டர் நேஷன் அப்படிங்கிறத வந்து செட் வேரியபிள் எடுத்துக்கிறோம். மாஸ்டர் நேஷன் என்ன பண்ணுறான், அந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் கொரோனா வெஸ்ட்டுக்கு இது பண்ணுறாங்க. கொரோனா வெஸ்ட்னு சொன்னால் அவங்க ஒரு அமெரிக்கன் ஓகேவா. ஸோ செல் பண்ணுறது இதில் வந்து ஒரு இது செல் பண்ணுறது தான் இதில் வந்து மேட்ரு ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா அவன் என்னென்ன பண்ணுறான்னா அமெரிக்கனுக்கு வெப்பன்ஸை விற்கிறான், அதை வந்து எதிரினால விற்கிறான் அப்படிங்கிறது அது வந்து செல் இதெல்லாமே நடந்துச்சுன்னா அவன் கண்டிப்பாக வந்து கிரிமினலாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதாவது கொரோனா ரெஸ்ட்டில் இதை விட்டுருக்காங்க. ஸோ அவன் வந்து கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நோனோ ஹேஸ் சம் மிசைல்ஸ். நான் ஃபஸ்ட்டே பார்த்தோம் நோனோங்கிறது பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு எனிமி ஆஃப் அமெரிக்கா இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா சம் மிசைல்ஸ் வந்து அவன் வச்சிருக்கான். இது வந்து சம் மிசைல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கிறனால ஸோ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எக்ஸ் ஓன்ஸ் அவன் வந்து வச்சிருக்கான். மிசைல்ஸ் வந்து சம் மிசைல்ஸ் வந்து ஓன் பண்ணியிருக்கான். ஸோ ஓன் நோ ஆஃப் எக்ஸ். அப்புறம் வந்து அது என்ன வச்சிருக்காங்கிறது அந்த என்ன நோனோங்கிறத வந்து என்ன வச்சிருக்கான்னா மிசைல்ஸ் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆல் ஆஃப் இட்ஸ் மிசைல்ஸ் வேர் சோல்ட் பை த கொரோனல் வெஸ்ட். எல்லா மிசைல்ஸும் யாருக்கு சோல்ட் பண்ணியிருக்காங்க, கொரோனல் வெஸ்ட்டுக்கு வந்து சோல்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இதில் எடுத்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஓன்ஸ் நோனோ ஆஸ் எக்ஸ். இது என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா மிசைல்ஸையும் எடுத்து கொரோனல் வெஸ்ட்டுக்கு வந்து விற்றுருக்காங்க. ஸோ செல்ஸ் கொரோனல் யார் விற்றுருக்காங்கன்னா கொரோனல் வெஸ்ட் விற்றுருக்கான். என்னத்தை மிசைல்ஸை யார் கொடுத்தா நோனோங்கிற கண்ட்ரி வந்து கொரோனல் வெஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க மிசைல்ஸை. என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறது வந்து எடுத்து நம்ம இங்கே வந்து எழுதிருக்கோம். மற்றபடி இது எதுவுமே இல்லை. அதில் என்னென்ன எழுதிருக்கோமோ அது எல்லாத்தையும் எழுதியிருக்கு. இதில் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னன்னா ஒரு கன்க்ளூஷன் மாதிரி ப்ரூவ் பண்ணணும். இந்த கதை இருக்கிறத கன்க்ளூஷன் மாதிரி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறதுல எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஓன்ஸ் இது வந்து ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸில் பார்த்துருக்கோம். ஓன்ஸ் நோனோ ஹேஸ் மிசைல்ஸ் வந்து அவன் வந்து இது பண்ணியிருக்கான். அதாவது கொரோனா வெஸ்ட் வந்து ஓன் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதுக்கான இது வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் ஆர் மிசைல்ஸ் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இன்ஃபரன்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கும்போது அதில் வந்து எடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபரன்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது. அதாவது நோனோங்கிற கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் எல்லாத்தையும் கொரோனா வெஸ்ட்டுக்கு விற்றுருக்கான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இது வந்து லாஸ்ட்டாக பார்த்த ஒரு இது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு இருந்தது தான் மிசைல்ஸ் ஆர் எக்ஸ் அப்படின்னா வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனிமி ஆஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபரன்ஸில் நம்ம செகண்டாக பார்த்த ஒரு இது அதில் இருக்கிறது ஃபுல்லாகவே எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு பாயிண்டாக எழுதிருக்கோம். இதில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதாவது கிரிமினல் அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அவன் என்னென்ன வந்து பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு அதை வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா. இதில் வந்து சூஸ் த ஃபேக்ட் தட் டஸ் ஹேவ் இம்ப்ளைஸ் இட்ஸ் அண்ட் with its bottom இம்ப்ளைஸாக இருக்கிறது எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ணோம்னா பாட்டம்ஸில் வந்து எழுதணும். இம்ப்ளைஸ் போட்டு என்னென்ன எழுதிருக்கோமோ அதெல்லாத்தையும் பாட்டம்ஸ் எழுதணும். இதில் என்னென்ன இம்ப்ளைஸ் போட்டுருக்குன்னு பார்த்துக்கோங்க. எனிமி அதாவது கிரிமினல் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணணும். இதில் வந்து இம்ப்ளைஸ் என்னன்னா செல் பண்ணுவாங்க. இதெல்லாம் இருக்கட்டும். அடுத்து இன்னொரு இருக்கிறது என்னன்னா அது வந்து ப்ரூவ்